திராவிட மாடல் ஆட்சி என கூறி வரும் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு முற்றிலுமாக கேள்விக்குறியாகியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக காஞ்சிபுரம் அருகே களக்காட்டூர் பகுதியில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் நடந்த திண்ணை பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் கிராம மக்களிடையே காட்டமாக பேச்சு. அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் காஞ்சிபுரம் அருகே களக்காட்டூர் பகுதியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம் ஏற்பாட்டின் அடிப்படையில் திண்ணை பிரச்சாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான சோமசுந்தரம் பங்கேற்று கிராம பொதுமக்களுக்கு திமுகவின் ஆட்சி அவலங்களை எடுத்துரைக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கி அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வந்த மக்கள் நலத்திட்டங்களை பட்டியலிட்டும் தற்போதைய திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் எடுத்துரைத்து சிறப்புரையாற்றி திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் பேசுகையில், செய்தித்தாள்களில் தினசரி தங்க நிலவரம் போன்று கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி என கூறி வரும் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக கேள்விக்குறியாகியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது என திமுக ஆட்சியை கடுமையாக சாடினார். இதன் பின்பு களக்காட்டூர் பகுதியில் உள்ள வியாபாரிகள் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி எதிர்வரும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக நல்லாட்சி மீண்டும் மலர வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம், காஞ்சிபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் களக்காட்டூர் ராஜு, உத்தரமேரூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திருவந்தார் முருகன், மாவட்ட பாசறை செயலாளர் மணிவண்ணன், மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி, ஒன்றிய கவுன்சிலர் பேபி சசிகலா ராஜு, மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் ரகுநாதன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் மனோகர், மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் விஸ்வநாதன், மாவட்ட பிரதிநிதிகள் எழிலரசி, அசோக்குமார், நடராஜன், ஆசிரியர், ஒன்றிய துணை செயலாளர் ஸ்ரீகர் விஜயன், ஒன்றிய அவைத்தலைவர் கோலிவாக்கம் ராஜசேகர், ஒன்றிய பொருளாளர் சம்பத், ஒன்றிய விவசாய அணி செயலாளர் வெங்கடேசன், ஒன்றிய வர்த்தக அணி செயலாளர் வெங்கடேசன், பகுதி கழக செயலாளர் கோல்ட் ரவி, கிளைக்கழக செயலாளர் களக்காட்டூர் லோகு, ஒன்றிய நிர்வாகிகள், செயல் வீரர்கள் உலகநாதன், ஜெயபாலன், விக்னேஸ்வரன், மனோகரன், ரவி, வாசுதேவன், லோகநாதன், கற்பகம், கண்ணன், ஆதிகேசவன், சுப்பிரமணி, எட்டியப்பன், தர்மன், குமார், முனுசாமி, குணசேகரன், அஜி, சண்முகப்பிரியன், ஸ்ரீதர், விஜயகுமார், பாரதி, பிரபாகரன், வாசு உள்ளிட்டோர் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஒன்றிய கழக செயலாளர், மாவட்ட கழக நிர்வாகிகள் இங்கே நடைபெறுகின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சியிலும் சரி, உங்களுக்கு முதலமைச்சர் இயக்கத்தின் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த நாடே எதிர்பார்க்கின்ற அருமை சகோதரர் களக்காட்டூர் சசிகலா ராஜி அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் எங்களோடு பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் குன்னவாக்கம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பிரச்சாரம் என்ன பேப்பர்ல அதுதான் என் பொதுச்செயலாளர் அடிக்கடி சொல்லுவார். இன்னைக்கு வந்து நம்ம தங்கம் விலை என்ன அப்படின்னு பேப்பர்ல போட்டுருப்போம், நிலவரம் அப்படின்னு. இன்னைக்கு அதே மாதிரி கொலை நிலவரம் தமிழ்நாடு ஃபுல்லா எங்கெங்க கொலை நடந்திருக்கு, எங்கெங்க கற்பழிப்பு நடந்திருக்கு, எங்கெங்க தனியார் நிதி நிறுவனத்தின் நெருக்கடியால் உத்திரமேரூரில் ஆட்டோ ஓட்டுநர் தூக்கிட்டு தற்கொலை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் மகாத்மா காந்தி தெருவை சேர்ந்தவர் 55 வயதான வீரராகவர். அவருக்கு வசந்தி என்கிற மனைவியும்
மோகன், தேவராஜ் என்கிற மகன்களும் உள்ளனர். இந்த நிலையில் வீரராகவன் உத்தரமேரூரில் உள்ள எக்ஸ்பிடஸ் என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. தவணை தொகையை கொரோனா காலத்திலும் சரியான முறையில் கட்டி வந்த நிலையில் அந்த நிறுவனம் அவருக்கு மீண்டும் கூடுதலாக 4 லட்சம் ரூபாய் கடன் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவரால் கடந்த 3 மாதங்களாக தவணை தொகை கட்டுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் தொடர்ந்து அவரது வீட்டிற்கு வந்து நெருக்கடி கொடுத்து வந்ததாகவும் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் வீரராகவன் கடந்த சில தினங்களாகவே மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை வீரராகவன் வீட்டிற்கு வந்த அந்த நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர் இன்று மாலைக்குள் கடன் தவணையை கட்ட வேண்டும் என்று எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த வீரராகவன் தனது வீட்டின் உள்ளே சென்று கதவை தாளிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினர் கதவை தட்டியும் அவர் திறக்காததால் உத்தரமேரூர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அவர்கள் வந்து கதவை உடைத்து பார்த்தபோது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. உத்தரமேரூர் காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவரது மனைவி வசந்தி தனது கணவர் சாவிற்கு காரணம் அந்த தனியார் நிதி நிறுவனத்தின் நெருக்கடிதான் என்று காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து உத்தரமேரூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிதி நிறுவனம் நெருக்கடியால் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் உத்தரமேரூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னடா வயசு தெரிஞ்சா சொல்லி அப்படியே போட்டோ எடுத்து என் பேர் வசந்தி, என் வீட்டுக்கார் பேர் வீரராகவன். 2017 லோன் வாங்கினாங்க. இந்த லோனில் எல்லாம் கட்டினே தான் வந்தாங்க. ஒரு 2-3 மாதமாக கட்டாத விட்டுட்டாங்க. அவங்களால எக்பிடாஸில் டெய்லி 10 பேர் கொடுத்து டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் அவர்கிட்டயே சொன்னார் அவர், நீங்கள் என்னை ரொம்ப மன உளைச்சல் பண்ணுறீங்க, என்னால் கட்ட முடியல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கோர்ட்டில் கொம்பு வச்சிருவான்னு சொல்லி மிரட்டி சேர்த்துட்டாரு. எங்கள் வீட்டுக்கார் தூக்க மாட்டேங்குது. செங்கல்பட்டில் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா மற்றும் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக காட்டங்குளத்தூர் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா மற்றும் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் காட்டங்குளத்தூர் மத்திய ஒன்றியத்திற்குட்பட்ட வள்ளம் ஊராட்சியில் மாவட்ட பிரதிநிதி ஜெயக்குமார், ஒன்றிய கவுன்சிலர் பிரேமலதா பிரேம்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இப்பொதுக்கூட்டத்தில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன், ஒன்றிய அவைத்தலைவர் விஜி, திருமலை, தலைமை கழக பேச்சாளர் நாகமை கருப்பையா, இளம் கழக பேச்சாளர் பம்மல் தினேஷ், கழக இளைஞரணி மாநில துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு 102வது கலைஞரின் பிறந்தநாள் விழா மற்றும் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகள் குறித்து சிறப்புரையாற்றினர். இதில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் பிரபு, ஒன்றிய கவுன்சிலர் சங்கமித்ரை கருணாகரன், ஊராட்சி மன்ற தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி கழக திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் 1000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். அவர்கள் பேச்சுக்காக அவர்களை விளக்கக்கூட்டத்தை சிறப்பாக நடத்துமாறும் இந்த கூட்டத்தை இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது அந்த மக்களோட எந்த கல்வி, எந்த மருத்துவம், எந்த வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு இதெல்லாம்
ஆனம்பாக்கத்தில் சமுதாய நலக்கூட பணிக்கான பூமி பூஜையை உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர் துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் ஆனம்பாக்கம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அருகே MRF பெயிண்ட் தனியார் நிறுவன நிதி உதவியுடன் CSR திட்டத்தின் கீழ் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதற்கு திமுக சாலவாக்கம் ஒன்றிய செயலாளர் குமார் தலைமை தாங்கினார். ஆனம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கோமலா ஐயப்பன், MRF பெயிண்ட் நிறுவன மேலாளர் பினாய் ஜோஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சாலவாக்கம் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் வீரபாண்டி வரவேற்பு ஆற்றினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சமுதாய நலக்கூட பணிக்கான பூமி பூஜையை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் சிவராமன், திமுக சாலவாக்கம் ஒன்றிய பொருளாளர் பாலமுருகன், ஆனம்பாக்கம் திமுக நிர்வாகிகள் பொன் சங்கர், பொன் அரில், வீரமணி, கன்னியப்பன், சகாதேவன், ராஜேந்திரன், சவுந்தரபாண்டியன், சரவணன், முருகன், ஏழுமலை, தாமோதரன், அமராவதிப்பட்டினம் மணிகண்டன், MRF பெயிண்ட் நிறுவனத்தினர், ஜஸ்டின், ஆரோக்கிய தீபக் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே மீண்டும் அனைவரையும் நம்ம திறப்புழாவில் வெளியிலிருந்து நானும் மட்டும்தான் இருக்கேன். அதனால இந்த ஊர்ல உள்ள இவ்வளோ ஆளுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு கம்பெனி வாழ்க்கையிலும் இதே மாதிரி நல்லது ஊருக்காக மக்களுக்காக. விருத்தாச்சலத்தில் அந்தோணியார் தேவாலயத்திற்கு நடைப்பயணம் மேற்கொண்ட பாதசாரிகள் மீது கார் மோதியதில் தந்தை, மகள் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. 4 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த வரதராஜன்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தைரியராஜ் மகன் இருதயசாமி. இவரது மகள் சகாய மேரி மற்றும் அதே பகுதியை சேர்ந்த இருதயராஜ் மகள் ஸ்டெல்லா மேரி ஆகியோர் தங்களது குடும்பத்துடன் சின்னசேலம் அருகே உள்ள மேல் நாரியப்பனூர் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் கிறிஸ்துவ தேவாலயத்தில் நடைபெறும் திருவிழாவிற்காக நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் இருந்து தங்களது ஊரிலிருந்து நடைபயணமாக புறப்பட்டுள்ளனர். அவ்வாறு நடைபயணம் மேற்கொண்டு வந்த நிலையில் நள்ளிரவு சுமார் 3 மணி அளவில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மேட்டுக்காலனி அருகே உள்ள ரயில்வே மேம்பாலத்தில் விருத்தாச்சலம் சேலம் செல்லும் புறவழிச்சாலையில் அமைந்துள்ள ரயில்வே மேம்பாலத்தின் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் பின்னால் வந்த காரானது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் நடந்து சென்ற நபர்கள் மீது மோதியது. இதனால் கோவிலுக்கு நடந்து சென்ற சுமார் 7 பேர் தூக்கி வீசப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் வரதராஜன்பேட்டை பகுதியை சேர்ந்த இருதயசாமி, அவரது மகள் சகாய மேரி மற்றும் ஸ்டெல்லா மேரி ஆகிய 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் அவர்களுடன் நடந்து சென்ற அமுதன், சார்லஸ், செலின், ரோஸ்லின் மேரி மற்றும் ஆனந்தி ஆகிய 4 நபர்களுக்கும் கை, கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காயங்களுடன் அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 2 பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு காரில் இருந்து தப்பித்து ஓடி சென்ற ஓட்டுநரை தேடி வருகின்றனர். திருவிழாவிற்காக நடைபயணம் மேற்கொண்ட பாதசாரிகள் மீது கார் மோதி 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டோர் லாக்ல இருக்க பாரு.
செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மகளிர் சுய உதவிக்குழு தின விழா. மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 106 கோடி வங்கிக் கடன் ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மகளிர் சுய உதவிக்குழு தின விழா மகளிர் திட்ட இயக்குநர் லோகநாயகி தலைமையில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து 923 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 106 கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினர். இந்த நிகழ்வில் கூடுதல் ஆட்சியர் நாராயண சர்மா, செங்கல்பட்டு சார் ஆட்சியர் மாலதி ஹெலன், முன்னோடி வங்கி மேலாளர் விஜயகுமார், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் செம்பருத்தி துர்கேஷ், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், மகளிர் சுய உதவி குழுவினர் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பெரியாருடைய பெண்ணுரிமை சிந்தனைகளுக்கு செயல்வடிவம் கொடுக்கின்ற ஆட்சியாக முத்தமிழர் கலைஞருடைய வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மகளிர் சுய உதவி குழு ரூபாய் 70 லட்சத்திற்கான காசோலையை பெரும் மதிப்பிற்கு மகளிர் குழு. அடுத்ததாக அமுத சுரபி லட்சத்திற்கான காசோலையினை இங்க பாருங்க. தாப்பழூர் அருகே உள்ள இடங்கனி கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஐவர்பாடி ஐயனார் திருக்கோவிலில் திருக்கல்யாண பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே உள்ள இடங்கண்ணி கிராமத்தில் ஐவர்பாடி ஐயனார் திருக்கோவில் உள்ளது. இக்கோவில் பழுதடைந்த காரணத்தினால் ஊர் பொதுமக்கள், முக்கியஸ்தர்கள் கோவிலை புனரமைப்பு செய்ய முடிவு செய்து திருப்பணிகள் நடைபெற்றது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு திருப்பணி முடிவுற்ற நிலையில் கோவில் குடமுழக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. இன்று பெருஞ்சாந்தி பெருவிழாவை முன்னிட்டு பூரண புங்கலா சமேத ஐவர்பாடி ஐயனார் நல்ல சேவகமூர்த்தி சுவாமிக்கு 3ஆம் ஆண்டு திருக்கல்யாண பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு இடங்கண்ணி கிராம பொதுமக்கள் சார்பில் சீர்வரிசைகள் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வந்து திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்த திருக்கல்யாணத்தை முன்னிட்டு தாப்பழூர், சிந்தாமணி, குறிச்சி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. விருத்தாச்சலம் அருகே கணுக்கால் அளவிற்கு குளம் போல் தேங்கி நிற்கும் மழை நீரில் நடந்து செல்லும் அரசு பள்ளி மாணவர்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சொட்டவனம் கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் உள்ள ஏழை எளிய மாணவர்கள் சுமார் 40ற்கும் மேற்பட்டோர் அக்கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இரவு நேரங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் சொட்டவனம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு செல்லும் சாலை முழுவதும் குளம் போல் மழைநீர் தேங்கி நிற்பதால் அப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தேங்கி நிற்கும் மழை நீரில் நடந்து சென்று பள்ளிக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் பள்ளி நுழைவாயில் முன்பு மழைநீர் தேங்கி நிற்பதால் மாணவர்களுக்கு காய்ச்சல், இருமல் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து கம்மாபுரம் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முன்புள்ள சாலையில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
உரிய நேரத்தில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்றும் பள்ளி மாணவர்கள் சிரமம் அடைவதாகவும் கூறி விருத்தாச்சலம் போக்குவரத்து கழக பணிமனையை முற்றுகையிட்ட கிராம மக்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பிஞ்சனூர் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்திற்கு விருத்தாச்சலத்தில் இருந்து மங்களம்பேட்டை, எடச்சித்தூர் வழியாக பிஞ்சனூர் கிராமத்திற்கு அரசு பேருந்து சென்று வருகிறது. இந்த நிலையில் சமீப காலமாக உரிய நேரத்தில் அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்றும் ஒரு சில நேரங்களில் அரசு பேருந்துகள் முற்றிலுமாக வருவதில்லை எனவும் இதனால் அகரம், எடச்சித்தூர், வலசை, பிஞ்சனூர், காட்டுப்பரூர் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கடும் சிரமமடைவதாக விருத்தாச்சலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை அதிகாரிகளுக்கு பலமுறை பிஞ்சனூர் கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் இதுகுறித்து ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த அக்கிராம மக்கள் விருத்தாச்சலம் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் முதல் பணிமனையை முற்றுகையிட்டு தமிழக அரசின் போக்குவரத்து நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் அரசு பேருந்துகளில் முறையாக பெயர் பலகை இல்லாமல் இயக்குவதாகவும் தங்கள் கிராமத்திற்கு வரக்கூடிய அரசு பேருந்துகளை திருவண்ணாமலை, மேல்மலையனூர் உள்ளிட்ட கோவில்களுக்கு சிறப்பு பேருந்தாக அடிக்கடி அனுப்பப்படுவதால் கடும் சிரமத்திற்குள்ளாவதாக புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடமும் போக்குவரத்து துறை அதிகாரிகளிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் அடிப்படையில் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. எங்களுக்கு வேலை செய்யும் அரசாங்க ஊழியர் எங்களுக்கு வேலை செய்ய எங்க வீட்டு புள்ள எல்லாம் ரோட்ல நிக்குது. பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு விழுப்புரம் பாஜக மாவட்ட தலைவர் அழைப்பு விடுத்து பேட்டி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் பத்திரிகையாளர்களுக்கு விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் தர்மராஜ் பேட்டி அளித்தார். அதில் வருகிற ஜூன் 22 மதுரையில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. அதற்கு பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அதனையொட்டி வருகிற 15ஆம் தேதி விழுப்புரத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளேன் என பேட்டி அளித்தார். இந்த பேட்டியின் போது பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழகம் முழுவதும் உள்ள 6 படை வீடுகள் உட்பட முருக பக்தர்கள் மாநாடு நமது பண்பாட்டையும் இந்து தர்மத்தையும் மீட்டெடுக்க மதுரையில் குன்றம் காக்க கோவிலை காக்க என்று இந்து முன்னணி சார்பில் மதுரையில் ஜூன் 22 நடைபெறவுள்ளது. அதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாவட்ட வாரியாக சட்டமன்ற வாரியாக செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம் அனந்தமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2024-2025 கல்வியாண்டில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம் அனந்தமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2024-2025 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்கள் பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் 25,000, ரூபாய் 15,000, ரூபாய் 10,000
10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் 10,000, ரூபாய் 7,000, ரூபாய் 5,000 அனந்தமங்கலம் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ அகவன் அறக்கட்டளையின் மூலம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்பொழுது மாணவர்களுக்கும் 100% தேர்ச்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் ஸ்ரீ அகவன் அறக்கட்டளை நிர்வாகிகள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களான போற்றுதலுக்குரிய ஸ்ரீ அகவன் அறக்கட்டளை நிறுவனர் ஆர். ரவிச்சந்திரன் ஐயா அவர்களையும், ஐயா அவர்களின் தவ புதல்வன் கிஷோர் கண்ணன் ஐயா அவர்களையும் என் பள்ளியின் சார்பாக வருக வருக என அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு வரவேற்கிறேன். அகவன் அறக்கட்டளை சார்பில் பணப்பரிசும் மற்றும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட இருக்கிறது. Okay.